அப்படிதான் மாப்பிள ஒத்தனை விடாத அப்படியே ரவுண்டு கட்டானுங்க எவனையும் விடாத மாப்பிள போகடா ஐயோ மாப்பிள என்ன அடிக்காதே ஐயோ மாப்பிள ஐயோ அம்மா ஐயோ தாங்க ஐயோ அம்மா ஏமா உங்ககிட்ட வேற ஏதாவது காய்கறி இருக்காமா? தீந்து போச்சு மாப்பிள, காய்கறி எல்லாம் தீந்து போச்சு மாப்பிள. அம்மா மாமா ரொம்ப நன்றி மாமா. நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ரொம்ப நன்றி மாமா. அது எப்படி தானோ? உனக்கு ஒண்ணுனா உன் மாமன் பாத்துட்டு சும்மா இருப்பானா? 1000 தான் இருந்தாலும் உறவு விட்டு போயிருமா? என்ன நீ உறவு அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இது பாருமா, உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்காக நான் வந்து நின்று இருப்பேன். சும்மா மாமா நோமானு உறவு கொண்டாடி பேசி நிக்க வேண்டாம். இது பாரு, உனக்கும் சரி உன் அக்காவுக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி மாப்ள ஓடி கும்பிடு. மாப்ள இன்னொரு தடவை மாமா நோமாட்டு வந்துடாதீங்க. மாமா அந்த காய்கறி காசு கொடுத்துருவா. மாப்பிள்ள ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பாத்து பத்திரமா வீட்டுக்கு போறியாமா? சரி சரி இந்த வர மாப்பிள்ள. ஐயோ அப்பா நல்லா சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிட்டியான். பெரிய கட்சிக்காக நின்னாதான் ஓட்டு கிடைக்கும், சுயேட்சை நின்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கல்ல. நாம பிரச்சாரம் பண்ண போன இடத்துல எம்புட்டு கூட்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்பா போறப்ப அந்த ஊரு பொம்பளைங்களா வந்து ஆரத்தி எடுக்கிறது என்ன உங்களாலதான் எங்க ஊருக்கு பஸ்ஸே வந்துச்சு, எங்க தெருவுக்கு ரோடு வந்துச்சு, எங்க வீட்டு வாசலுக்கே குடிதண்ணி வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் உச்சி மோந்து பாராட்டி தள்ளிட்டாங்க. நம்ம தொகுதி முழுக்க ஒரு ஆப்பிள் அழதான் அப்பதா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்பதா மத்தவங்க எல்லாம் ஓட்டுக்கு அம்பிட்டு கொடுக்கலாமா அம்பிட்டு கொடுக்கலாமான்ட்டு எம்பிட்டு கொடுத்தா ஜெயிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அப்படி இல்ல அப்பதா. மக்களே வந்து இந்த வருஷம் எங்க ஓட்டு பூராமே உங்களுக்கு தேன்னு சொல்லி அப்பாட்ட சூடத்தை எடுத்து சத்தியம் பண்ணாத கோரதே அப்பதா. ஓஹோ அண்ணே, எனக்கு தெரியும் நீ என்ன கொஞ்ச நெஞ்ச நல்லதா பண்ணிருக்க தொகுதிக்கு. சொந்த காசை போட்டு யாராவது இந்த உலகத்துல நல்லது செய்வாங்களா? நீ அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்க, அதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களாண்ணே? ஆமாங்க, கண்டிப்பா செய்து ஜெயிச்சிடுவாங்க. மக்கள் மத்தியில ஆதரவு இருக்குன்றதுக்காக நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாதியா. முயலாம கதை மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம முயற்சியில எந்த தொய்வும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். எலெக்ஷன் முடியற வரைக்கும் எல்லாரும் கவனமா இருக்கணும். கருப்பு தான் சொல்றேன். சரி சரி மாமா. அப்பா நம்ம முயற்சியில எந்த தொய்வும் வராது, நம்ம பிரச்சாரத்துல எந்த பிரச்சனையும் வராதுப்பா. சேது இன்னும் 2 தோசை வச்சுக்க. நல்லா வாங்கி சாப்பிடுறியா? இன்னும் ஒரு தோசை வைங்க. போதுமையா போதுமையா, நிறைய சாப்பா டைம் இருக்குப்பா. சாப்பிடுங்க, போல பண்ணி சாப்பிடுங்க.
ஏ தனு, என்னாச்சு? அம்மா கையில அக்கா என்ன வச்சிருக்கா பாரு. அம்மா வாமா. ஏய், என்னடி வச்சிருக்க? அம்மா அங்க பாருமா. ஐயோ தமிழே, என்னடி கையில மண்டை ஓட்ட வச்சிருக்க? மா, இது காலேஜ்ல இருந்து கொடுத்து விட்டாங்கம்மா. அதை எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த? வெளியே தூக்கி போடுறீ. மா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன? இந்த மண்டை ஓட்ட நான் பக்கத்திலே வச்சுட்டு தான் தூங்கணுமா. என்னது? மண்டை ஓட்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கணுமா? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? நீ இத வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே தப்புங்கற, நீ பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குறங்கற. அக்கா இது பிளாஸ்டிக்கா இல்ல ஒரிஜினல் அக்கா? ஒரிஜினல் மண்டை ஓடுதாண்டி. அம்மா இத போய் கையில வச்சிருக்க, முதல்ல வெளியே போடுக்கா. என்னடி சிரிக்கிற? மா, டாக்டர் படிப்புல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா. இத நான் பக்கத்திலே வச்சுட்டு தூங்கும் போதுதான் மனசுல இருக்கிற பயம் போகும். இது ஒரு பிராக்டிக்கல் அசைன்மெண்ட்டுமா. இது நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்சியரா பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது என் டாக்டர் படிப்புக்கு நல்லது. ஐயோ அம்மா, நான் இன்னைக்கு இவ கூட தூங்க மாட்டேமா. நான் ஹால்லே தூங்கிக்கிறேமா. ஏ தனு, ஏண்டி டாக்டர் படிப்புல இதெல்லாமா செய்ய சொல்லுவாங்க? இதெல்லாம் படிப்புல ஒரு பகுதி தாமா. ஐயோ, அப்ப நானும் ஹால்லயே படுத்துக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நீ எப்படித்தான் இத கையில வச்சுக்கிட்டு இருக்கியோ? ஐயோ, கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்கலாம். The human skull is a bony structure consisting of 22 bones that protects the brain and supports facial structures. The human skull is a bony structure consisting of 22 bones and protects the brain and supports நான் மேடம் facial structure. புரியாத மாதிரியே பாக்குறிய. எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்குவீங்களா? என்ன எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பணத்தை வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு கேவலமா இருப்பீங்கன்னு இப்பதானே தெரிஞ்சது. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்கல்ல? பணான்னு மட்டும் சொல்லிட்டா போதும், என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருப்பீங்கல்ல? கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு ஊர்ல எல்லாம் லஞ்சம் வாங்கினவன் தானே உன் அப்பன். அப்பன் மகன அம்பிட்டு பெரும் பிராடுங்கிற. எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்குவீங்களா? என்ன எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்கல்ல? பணான்னு மட்டும் சொல்லிட்டா போதும், என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருப்பீங்கல்ல? பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலா என்ன எதிர்த்து நீங்களே போட்டிடுங்களா? பணம் வாங்கிட்டு துரோகம் பண்றதுக்கு பதிலா நேரா எதிர்த்து நிக்கிறது எவ்வளவோ மேல் இல்ல? நீ என்ன பண்ணுனாலும் நான் தாண்டி ஜெயிப்பேன். நீ இந்த தேர்தல்ல நம்ம இயக்கத்தோட சார்பா சோழவந்தான் தொகுதியில வேட்பாளரா நிக்கணுங்கிறது எங்க எல்லாரோட விருப்பம்.
ஹலோ, யாரு? லக்ஷ்மி மேடம், நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். தமிழ். என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? நாளைக்கு காலையில நான் உங்களை பார்க்க வரலாமா? என்ன விஷயம் தமிழ்? நாளைக்கு தானே எலெக்ஷன் நாமினேஷனோட கடைசி நாள். ஆமா. நம்ம தொகுதியில உங்க கட்சி சார்பா நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் மேடம். ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம், நல்லா யோசிச்சு தீர்க்கமா எடுத்த முடிவுதான் இது. ரொம்ப சந்தோஷம். தமிழ், நீ இந்த முடிவுல உறுதியா இரு. நாளைக்கு காலையில நானே வந்து உன்னை பாக்குறேன். சரிங்க மேடம். முடிஞ்சா எலெக்ஷன்ல நின்னு பாருன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பெரிய கம்ப சுத்திரமா? அதையும் என்னன்னு பாத்துட்டா போச்சு. வாங்கக்கா. தமிழோட அம்மாவா இருக்குமோ? வணக்கம்மா. வணக்கம்மா. தமிழ்ச்செல்வி பாப்பா வீட்ல இருக்காங்களா? இருக்கா, உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க? நாங்க தமிழ்ச்செல்வி தாமா பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? சரி, உள்ள வாங்க. சரிங்க, வாங்க வாங்க. தமிழே, தமிழே, மா. தமிழே, என்னம்மா? தேடி யாரோ வந்திருக்காங்க பாரு. தமிழே, இதோ வரேம்மா. அக்கா, வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் பாப்பா. நீ எடுத்திருக்க முடிவை பத்தி லக்ஷ்மி அம்மா காலையில தான் சொன்னாங்க. அதை கேட்டதுமே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப நன்றிக்கா. தமிழே, ஏதோ நீ எடுத்திருக்கிற முடிவை பத்தின்னு என்னவோ சொல்றாங்க. எதை பத்தி பேசுறாங்க இவங்க? அக்கா, யாருக்கா இவங்க? லக்ஷ்மி அம்மாவே வந்துட்டாங்க. வா, கூட்டிட்டு வந்துடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 மேடம். வாங்க. மா, வாங்கம்மா. வாங்க மேடம். இவங்க என் அம்மா வசந்தி, அவ என் தங்கச்சி தானோ. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். நீங்க? அம்மா, இவங்க பெண்கள் வாழ்வுரிமை பேர இயக்கத்தோட தலைவிமா. நீங்க லக்ஷ்மி மேடம் தானே? ஆமா, லக்ஷ்மி தான். தனு, சேர் எடுத்து போடு. சரிம்மா, உட்காருங்க மேடம். எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்கக்கா. பரவாயில்லம்மா, நீ உட்காருங்கம்மா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட உட்காரு தமிழ். தமிழ், நீ உட்காருமா. குடிக்கிறதுக்கு தண்ணி மோர் ஏதாவது கொண்டு வரவா? தண்ணி மட்டும் கொடுங்க. கொண்டு வரமா. இந்தாங்க மேடம். அம்மா, பெரியவங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம தமிழ் ஏதோ முடிவெடுத்திருக்கான்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தமிழ்ச்செல்வி, நான் சொல்லட்டுமா இல்ல நீயே உங்க அம்மா கிட்ட சொல்றியா? இல்ல, நீயே அவங்க கிட்ட சொல்லு, அதான் சரியா இருக்கும். என்னடி? வரப்போற தேர்தலுக்கு நம்ம தொகுதியில லக்ஷ்மி மேடத்தோட இயக்கம் சார்பா நான் வேட்பாளரா நிக்கணும்னு சொல்லி
முடிவு பண்ணிருக்கேம்மா. வேட்பாளரா நிக்கிறியா? என்னடி சொல்ற? அக்கா, எலெக்ஷன்ல நிக்க போறியா? ஆமா தானோ. லக்ஷ்மி மேடம் இயக்கத்தோட சார்பா சோழவந்தான் தொகுதியில நான் தேர்தலுக்கு நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன தமிழு, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நம்மலாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நமக்கு எதுக்கு இந்த தேர்தல் அது இதெல்லாம்? அதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவாகணும் தெரியுமா உனக்கு? அம்மா அம்மா, செலவை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம இயக்கத்துல இருக்கவங்களே பாத்துப்பாங்க. நம்ம பாப்பா தேர்தல்ல நிக்கிறேன்னு சொல்லுச்சுல, அதுவே எங்களுக்கு போதும். தமிழு, ஏற்கனவே மாப்பிள்ள வேற சுயேட்சை வேட்பாளரா தேர்தல்ல நிக்கிறாருன்னு நீ சொன்னல. இப்ப எதுக்கு நீ அவரை எதிர்த்து நிக்கணும்? இது தேவையில்லாத வம்பு தானே. இது தேவையில்லாத வம்பு இல்லம்மா, என்ன தேடி வந்த வம்பு. எதிர்கட்சிக்காரங்க நம்ம கிட்ட பணம் கொடுத்து